நம்மை உருவாக்கி நம்மை ரட்சித்து தம்முடைய தேவனுடைய குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்பட்டவர்களாய் நம்மை மாற்றி அந்தகாரத்தில் இருந்த நம்மை தம்முடைய அற்புதமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்த அந்த நீதியின் ராஜாவாகிய சமாதானத்தின் பிரபுவாகிய நித்திய பிதாவாகிய இயேசுவின் நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். ஆமேன், ஹல்லேலூயா. இந்த உலகமே கொண்டாடி கொண்டிருக்கிற இயேசுவின் இந்த பிறந்த நன்னாளிலே உங்களோடு கூட இந்த சத்தியத்தை பகிர்ந்து கொள்வதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. ஆமேன், ஹல்லேலூயா. ஒருவேளை நீங்கள் யோசிக்கலாம், சில பேர் கிறிஸ்மஸ் கொண்டாடலாமா கொண்டாடக்கூடாதா, அது தவறல்லவா என்று சொல்லி. அதற்கு நாம் போகவில்லை. ஆனால் நாம் என்ன தியானிக்கப் போகிறோம் என்று சொன்னால், இந்த நாளை ஏன் நாம் சுவிசேஷம் கூறுவதற்கு பயன்படுத்தக்கூடாது, ஏன் இந்த நாளிலே நாம் சத்தியத்துக்கு திரும்ப நம்மை அர்ப்பணிக்கக்கூடாது என்பதுதான் என்னுடைய ஒரே கேள்வி. நாம் கிறிஸ்மஸ் கொண்டாடலாம் கொண்டாடக்கூடாது என்பதை தாண்டி இன்றைக்கு நாம் என்ன தியானிக்க போகிறோம் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து பிறந்த அந்த நாளில் அநேகர் இயேசுவை, அந்த பாலகனை வந்து பார்க்க வந்தார்கள். 2000 வருடங்களுக்கு முன்பாக பெத்லஹேமிலே இயேசுவானவர் மானிடனாய் அவர் வந்த பொழுது. ஆமேன். ஸோ அப்படி பார்க்க வந்த அநேக கூட்டங்கள் அவரை பார்க்க வந்தனர். அவர்கள் என்ன செய்தார்கள்? அந்த பாலகனை பார்த்த பொழுது, இரட்சகராகிய இயேசு தேவனை பார்த்த பொழுது அவர்கள் என்ன செய்தார்கள்? இன்று நாம் இயேசுவினிடத்தில் வரும் பொழுது, இயேசுவை ஆராதிக்கிற பொழுது, இயேசுவை தொழுது கொள்கிற பொழுது நாம் என்ன செய்கிறோம்? இதை நாம் நிதானித்து அறிந்தால் நிச்சயமாகவே நாம் நிச்சயமான அந்த சத்தியத்துக்கு நேராக, இயேசுவே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் வெளிப்பட்டாரே, அவரிடத்துக்கு உண்மையாய் நாம் நம்மை அர்ப்பணிக்க அது நமக்கு ஏதுவாக இருக்கும். ஆமேன். வாங்கள் பார்க்கலாம். இயேசு பாலகனை, மானிடனாய் வந்து பிறந்த தேவாதி தேவன் இயேசுவை தேடி அநேகர் வந்தார்கள். முதலாவது நாம் பார்க்க போகிற ஒரு கூட்டம் யார் என்று கேட்டால், அவர்கள்தான் மேய்ப்பர்கள். நாம் எல்லாரும் நன்றாய் அறிந்திருக்கிறோம். ஆமீன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் 8 நாம் வாசிக்கிற பொழுது இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது. அப்பொழுது அந்த நாட்டிலே மேய்ப்பர்கள் வயல்வெளியில் தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்து கொண்டு இருந்தார்கள். அவ்வேளையில் கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்தில் வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணையிலே கிடத்தி இருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றான். அந்த க்ஷணமே பரமசேனையின் திரள் அந்த தூதனுடனே தோன்றி, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும், பூமியிலே சமாதானமும், மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். தேவதூதர்கள் அவர்களை விட்டு பரலோகத்துக்கு போன பின்பு மேய்ப்பர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் பெத்லகேம் ஊருக்கு போய் நடந்ததாக கர்த்தரால் நமக்கு அறிவிக்கப்பட்ட இந்த காரியத்தை பார்ப்போம் வாருங்கள் என்று சொல்லி தீவிரமாய் வந்து மரியாளையும் யோசேப்பையும் முன்னணையிலே கிடத்தியிருக்கிற பிள்ளையையும் கண்டார்கள். கண்டு, முக்கியமாக இந்த வசனத்தை நான் கவனிக்கலாம், கண்டு அந்த பிள்ளையை குறித்து தங்களுக்கு சொல்லப்பட்ட சங்கதியை பிரசித்த பண்ணினார்கள். 18வது வசனம், மேய்ப்பராலே தங்களுக்கு சொல்லப்பட்டதை கேட்ட யாவரும் அவைகளை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். மரியாளோ அந்த சங்கதிகளை எல்லாம் தன் இருதயத்திலே வைத்து சிந்தனை பண்ணினாள். 20வது வசனம், மேய்ப்பர்களும் தங்களுக்கு சொல்லப்பட்டதின்படியே கேட்டு கண்ட எல்லாவற்றிற்காகவும் தேவனை மகிமைப்படுத்தி துதித்து கொண்டு திரும்பி போனார்கள். ஆமேன், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனை கண்டு துதித்து கொண்டு திரும்பி போனார்கள் என்று சொல்லி வசனம் இங்கு அருமையாய் எழுதப்பட்டிருக்கிறது. இவர்கள் செய்த காரியங்கள் என்ன என்று நாம் பார்ப்போம் என்று சொன்னால், முதலாவது காரியம் அவர்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால், 16 தீவிரமாய் வந்தார்கள். இயேசு தேவனை அவர்கள் தொழுது கொள்ள எப்படி வந்தார்கள்? தீவிரமாய். ஸோ மேய்ப்பர்கள் முதலாவது செய்த காரியம் என்ன?
அவர்கள் தீவிரமாய் கர்த்தரால் நமக்கு அறிவிக்கப்பட்ட அந்த காரியத்தை பார்ப்போமே வாருங்கள் என்று சொல்லி எப்படி வந்தாங்களாம்? தீவிரமாய் வந்தார்கள். இன்று நாம் கர்த்தரை ஆராதிக்க, ஒருவேளை அது ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையாக இருக்கலாம், மற்ற நாட்கள் ஜெபமாக இருக்கலாம், அந்த ஒரு தீவிரத்தன்மை நம்மிடத்தில் இருக்கிறதா என்று சொல்லி நாம் நிதானித்து அறிவது நமக்கு நல்லது. ஆமென், அல்லேலூயா. தேவனை ஆராதிக்க நாம் தீவிரத்தோடு வருவது நமக்கு நல்லது. அடுத்து அவர்கள் என்ன செய்தார்கள் என்று பார்த்தோம் என்று சொன்னால், அவர்கள் அந்த பிள்ளையை கண்டார்கள். தேவனை காணும் மட்டும், தேவன் நம்முடைய உள்ளத்தில் பேசும் மட்டும் நாம் அதற்காக நாம் காத்திருப்பது நமக்கு நல்லது. அடுத்து அவர்கள் என்ன செய்தார்கள்? அவர்கள் அந்த பிள்ளையை கண்டு என்ன செய்தார்களாம்? தங்களுக்கு சொல்லப்பட்ட சங்கதிகளை பிரசித்தம் பண்ணினார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. பிரசித்தம் பண்ணினார்கள். அங்கே யாருக்கெல்லாம் பிரசித்தம் பண்ணினாங்கன்னு எழுதப்படலை. ஆனால் ஒருவேளை நாம் நிதானிக்க முடியும், பெத்லஹேமிலே அவர்கள் இருந்த இடத்திலிருந்து அவர்கள் பெத்லஹேம் வருமட்டாகும். ஒருவேளை நான் இப்படியாய் நிதானிக்கிறேன், அவர்கள் தங்கள் கண்ட செய்தியை, தங்களுக்கு சொல்லப்பட்ட தேவதூதர்களின் செய்தியை அவர்கள் என்ன செய்திருப்பார்கள்? பிரசித்தம் பண்ணியிருப்பார்கள். என்ன பிரசித்தம் பண்ணியிருப்பார்கள்? தூதர்கள் அவர்களுக்கு என்ன சொன்னார்கள்? தூதர்கள் சொன்னார்கள், இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். ஆமேன். இதுதான் எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி. இந்த நற்செய்தியை மேய்ப்பர்கள் என்ன பண்ணியிருக்கிறாங்க? அவங்க எல்லா ஜனத்துக்கும் பிரசித்தம் பண்ணி இருக்கிறார்கள். ஆமேன், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனை குறித்த இன்று நாம் தேவனை எவ்வளவாய் நாங்கள் பிரசித்தப்படுத்துகிறோம். வசனம் எழுதப்பட்டிருக்கிறது, ஆகாயம், வானம் தேவனை குறித்து என்ன செய்கிறது? தேவனுடைய மகிமையை அது பிரசித்தப்படுத்துகிறது என்று சொல்லி வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், சங்கீதங்களின் புஸ்தகத்திலே. இன்று நாம் என்ன செய்து கொண்டு இருக்கிறோம்? தேவனுடைய நாமத்தை பிரசித்தப்படுத்துகிறவர்களாய் தேவனுடைய மகிமையை, தேவன் செய்த நன்மைகளை, தேவன் செய்த மகத்துவங்களை நாம் பிரசித்தப்படுத்தி கொண்டு இருக்கிறோமா, இல்லது வேறு ஏதாவது செய்து கொண்டு இருக்கிறோமா? நம்மை நாமே நிதானித்தருவோம். அடுத்து அவர்கள் செய்த காரியம் என்ன? அந்த 20வது வசனத்தில் எழுதியிருக்கிறது, மேய்ப்பர்களும் தங்களுக்கு சொல்லப்பட்டதின்படியே கேட்டு கண்ட எல்லாவற்றிற்காகவும் தேவனை மகிமைப்படுத்தி துதித்து கொண்டு திரும்பி போனார்கள். ஆமேன், ஹல்லேலூயா. அவர்கள் என்ன செய்தார்கள்? கண்டு தேவனை துதித்து கொண்டு, தேவனை மகிமைப்படுத்தி, தேவனை துதித்து கொண்டு அவர்கள் திரும்பி போனார்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம். கர்த்தருக்கு பிரியமான தேவ ஜனமே, சபையே, இன்று நாம் தேவனை துதிப்பதிலும் தேவனை மகிமைப்படுத்துவதிலும் நாம் முதல் இடம் நாம் நம்முடைய வாழ்க்கையில் கொடுப்பது நமக்கு முக்கியமாய் காணப்படுகிறது. அதிகாலை வேளையிலே தேவனுக்கு நாம் நேரத்தை செலவிடுவது, தேவனை மகிமைப்படுத்துவது மிகவும் முக்கியம். மற்ற எல்லா நேரங்களிலும் தாவீதை போல, தானியேலை போல 7 முறை 3 முறை நாம் ஒரு நாளிலே தேவனை எப்பொழுதும் நாம் துதித்து கொண்டிருக்கிறவர்களாய் காணப்படுவது நமக்கு நல்லது. ஆமேன், ஹல்லேலூயா. மேக்ஸ் லுகாடோ என்கிற ஒரு போயம் ரைட்டர், அவர் இப்படியாக சொல்கிறார், நம்முடைய மிகப்பெரிய தேவை தகவலாய் இருந்திருந்தால் தேவன் ஒரு கல்வியாளரை அனுப்பியிருப்பார். நமது மிகப்பெரிய தேவை ஒருவேளை தொழில்நுட்பமாக இருந்திருந்தால் தேவன் நமக்கு ஒரு விஞ்ஞானியை பரத்திலிருந்து அனுப்பியிருப்பார். நமது மிகப்பெரிய தேவை பணமாக ஒருவேளை இருந்திருந்தால் தேவன் நமக்கு ஒரு பொருளாதார நிபுணரை அனுப்பியிருப்பார். ஆனால் நம்முடைய மிகப்பெரிய தேவை மன்னிப்பு என்பதால் தேவன் நமக்கு ஒரு இரட்சகரை அனுப்பினார் என்று சொல்லி மிகவும் அழகாக அவர் சொல்லுகிறார். ஆமேன், ஹல்லேலூயா. If our greatest need had been information, God would have sent an educator. If our greatest need had been technology, God would have sent us a scientist. If our greatest need had been money, God would have sent us an economist. But since our greatest need was forgiveness, God sent us a savior. Hallelujah, hallelujah. So லூக்கா 2வது அதிகாரத்தில் 15-16 வசனத்தில் வாசிக்கிறோம், அவர்கள் எப்படி போனார்களா? அவர்கள் தீவிரமாய் வந்து, ஆமீன். It shows the emergency, the urgency. ஆமீன்.
தே டிட் நாட் ஹெசிடேட் அட் ஆல். இங்கே மேய்ப்பர்களை பார்க்குறோம், அவங்க சும்மா அங்கே உட்கார்ந்துடல, அவங்க தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள். ஒருவேளை நாமளாக இருந்திருந்தா, ஐயோ இந்த இடையில எப்படி நான் போக முடியும், இந்த ராத்திரியில் நான் எப்படி போக முடியும், இல்லை இந்த ஆடுகளை யார் பார்த்துக்குவா, ஒருவேளை ஏதாவது இந்த ஆடுகளுக்கு ஆயிடுச்சுன்னு சொன்னால் என்ன செய்யலாம், இப்படி 1008 கேள்விகளை நம்ம கேட்டிருப்போம். நம்ம ஒருவேளை என்ன செஞ்சுருப்போம், ஓகே இந்த வேலை முடிஞ்சிட்டு காலையில் வேறு ஆட்கள் வந்து பார்த்துக்க வருவாங்க, அப்புறம் நம்ம போகலாம் அப்படின்னு கூட யோசிச்சிருப்போம். ஆனால் அந்த மேய்ப்பர்கள் செய்தது தீவிரமாய், உடனே தேவதூதருடைய செய்தியை கேட்ட உடனே அவர்கள் என்ன செய்தார்கள், தீவிரமாய் அதை காணும்படிக்காக கடந்து சென்றார்கள். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, அந்த ஒரு தீவிரத்தன்மை இன்றைக்கு உங்களிடத்திலும் என்னிடத்திலும் தேவனுக்கு அடுத்தபடியான அந்த தீவிரத்தன்மை நம்மிடத்தில் காணப்படுவது மிகவும் அவசியம். ஆமீன். தேவனை தேடுவதில், தேவனுக்குரிய காரியங்களை செய்வதில் ஒரு தீவிரத்தன்மை நமக்குள்ளாக இருக்க வேண்டியது நிச்சயம். ஆமீன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுக்கு அடுத்து நாம் பார்ப்போம் என்று சொன்னால், இந்த தேவதூதர்கள் அந்த மேய்ப்பர்களுக்கு சொன்ன அடையாளம் மிகவும் ஒரு அற்புதமான அடையாளம். அவர்கள் என்ன சொன்னார்கள், பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியிலே கிடத்தி இருக்க காண்பீர்கள், இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றான். அதாவது சரியான ஒரு செய்தியை இந்த மேய்ப்பர்களிடத்திலே தேவதூதர்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஏன்னா இந்த மேய்ப்பர்கள் யார் என்று பார்ப்போம் என்று சொன்னால், இவர்கள்தான் டெம்பிள் ஃப்ளாக்ஸ், அதாவது எருசலேமில் இருக்கிற தேவாலயத்தினுடைய மந்தையை மேய்க்கிற மேய்ப்பர்கள். அதிலும் விசேஷமாக ஒரு குறிப்பு சொல்லுகிறது, இவர்கள் யார் என்று சொன்னால், தேவாலயத்திலே பலியிடுவதற்கு என்று தெரிந்தெடுக்கப்படுகிற அந்த ஆட்டுக்குட்டியை இவர்கள் தான் தெரிந்தெடுக்கிறார்கள், இந்த மேய்ப்பர்கள் தான் அதை தெரிந்து கொள்வார்கள் என்று சொல்லி. அதனால தான் அங்கே தேவதூதன் சொல்லுகிறான், நீங்கள் என்ன காண்பீங்க, பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணையிலே கிடத்தி இருக்க காண்பீர்கள். இது ஒரு மிகவும் அற்புதமான ஒரு அடையாளமாய் மேய்ப்பர்களுக்கு சொல்லப்படுகிறது. இந்த மேய்ப்பர்கள் எந்த ஆட்டுக்குட்டியை ஆலயத்தில் பலிக்காக அவர்கள் தெரிந்தெடுக்கிறார்களோ அந்த மேய்ப்பர்கள் தான் முதலில் இந்த உலகத்தின் பாவத்தை நீக்கும்படியாக பிறந்த அந்த ஆட்டுக்குட்டியானவரை தரிசிக்கும்படிக்காக அவர்களுக்கு அந்த ஸ்லாக்கியம் கொடுக்கப்பட்டது. ஆமீன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதை கண்டவுடன் தான் அவர்கள் என்ன செய்தார்கள், தேவனை துதித்து கொண்டு மகிமைப்படுத்தி அவர்கள் என்ன செய்கிறாங்க, அவர்கள் திரும்பி போகிறதை நாம் வாசிக்கிறோம். ஆமீன். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, அந்த முன்னணியிலே கிடைத்திருக்கிற பாலகனை கண்ட அவர்களுக்கே அத்தனை ஒரு அற்புதம் என்று சொன்னால், நாம் அந்த பாலகன் வளர்ந்து அவருடைய மரணத்தையும் உயிர்த்தெழுதலையும் நாம் அனுபவித்திருக்கிற நமக்கு அது இன்னும் எத்தனை அற்புதமாக இருக்க வேண்டும். ஆமீன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. முதல் கூட்டம் அவர்கள் தேவனை துதித்து கொண்டு என்ன செய்தார்கள், அவர்கள் திரும்பி போனார்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம். இரண்டாவது கூட்டம் யார் என்று பார்த்தோம் என்று சொன்னால், சாஸ்திரிகள் என்ன செய்தாங்க, மத்தேயு 2வது அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து நாம் வாசிக்கிற பொழுது அந்த முழுமையான காரியங்கள் எல்லாம் நமக்கு நன்றாய் விளங்கும். நான் 1-2 வசனங்களை மாத்திரம் வாசிக்கிறேன். முதல் வசனம், ஏரோது ராஜாவின் நாட்களிலே யூதேயாவில் உள்ள பெத்லஹேமிலே இயேசு பிறந்த பொழுது கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து. ஓகே, இதெல்லாம் நமக்கு நன்றாய் தெரியும் இல்லையா? யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். ஆமீன். ஹல்லேலூயா. கிழக்கிலிருந்து, கிழக்கு தேசங்களிலிருந்து அந்த நாட்களிலே ஒரு கூட்டமாய் சாஸ்திரிகள் புறப்பட்டு என்ன செஞ்சாங்க, அவருடைய நட்சத்திரத்தை அவர்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டு எங்கே வர்றாங்க, அவரை பணிந்து கொள்ள வந்தோம். அவங்களுடைய நோக்கத்தை பாருங்களேன், அவங்க எதுக்கு வர்றாங்க, அவரை பணிந்து கொள்ள வந்தாங்க. They are not come to confirm what they seen, but they have come to worship, but they come to praise the Lord. Amen. Hallelujah, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இந்த சாஸ்திரிகளுடைய நோக்கம் என்ன, ரொம்ப அருமையாய் அவர்கள் சொல்கிறாங்க. என்ன செய்கிறாங்க, அவரை பணிந்து கொள்ள நாங்கள் வந்தோம். ஆமீன். அது மாத்திரமல்ல, 11வது வசனத்தில் வாசித்தோம் என்று சொன்னால், அங்கே அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள், அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து, அந்த இடையில நடந்த காரியங்கள்லாம் நமக்கு தெரியும். ஸோ அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து. ஆமேன். ஹல்லேலூயா. எப்படி விழுகிறாங்க, சாஷ்டாங்கமாய்.
விழுந்து அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூபவர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள். அல்லேலூயா. எவ்வளோ ஒரு அருமையான ஒரு காரியம் பாருங்கள். அவங்க கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு வரல, இந்த நட்சத்திரம் உண்மையாவா அப்படிதானா அப்படிலாம் சொல்லிட்டு they had the confirmation already. ஆமென். அல்லேலூயா. அவங்க இன்னும் பார்க்கல, இயேசுவை பார்க்கல, ஆனால் அவங்களுக்குள்ள ஒரு கன்ஃபர்மேஷன் இருந்தது. இன்றைக்கு அதை தான் பவுல் சொல்கிறார், நாம் தரிசித்து அல்ல விசுவாசித்து நடக்கிறவர்கள். ஆமீன். இன்றைக்கும் அநேக நம்மள என்ன செய்கிறோம், ஆண்டவர் இதை செஞ்சாதான் நான் இப்படி இருப்பேன், ஆண்டவர் அதை செஞ்சாதான் நான் ஆண்டவருக்கு ஒருவேளை ஆலயத்துக்கு போவேன், இல்லை ஜோம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்கள், எவ்வளவோ தூரத்தில் இந்த கிழக்குலேருந்து இந்த சாஸ்திரிகள் அவங்க சாதாரண ஆட்கள் கிடையாது. படித்து தேர்ந்த அறிவாளிகள், அறிஞர்கள், விஞ்ஞானிகள் கூட சொல்லலாம். அவர்கள் என்ன செய்யினாங்க, அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் அவரை பணிந்து கொள்ள வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதை மாத்திரல்ல, அவங்க அதை செய்தார்கள். அவர்கள் எப்படி பணிந்து கொண்டார்களாம், அவர்கள் சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு, இயேசுவை அவர்கள் சாஷ்டாங்கமாய் விழுந்து பணிந்து கொண்டார்கள். ஆமென். ஹல்லேலூயா. நாம் தேவனை எப்படி பணிந்து கொள்ளுகிறோம் நமக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும். நம்ம எப்படி ஆராதிக்கிறோம். சில வேளையில் நம்ம கையை கூட தூக்க மாட்டோம், கட்டின கையை எடுக்காமலே ஆராதனை பண்ணுவோம், வாயை திறக்க மாட்டோம், நின்று ஆராதிக்க மாட்டோம், முழங்கால் போட்டு ஆராதிக்க மாட்டோம். ஆனால் இவர்கள் எப்படி ஆராதித்தார்கள், சாஷ்டாங்கமாய் விழுந்து தேவனை பணிந்து கொண்டார்கள். ஆமீன். ஹல்லேலூயா. அது மாத்திரம் இல்லை, அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, அவர்கள் பொன்னையும் தூபவர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் காணிக்கையாக படைக்கிறார்கள், தேவனுக்கு காணிக்கையாக படைக்கிறார்கள். அவர்கள் கேள்வி கேட்கல, அவர் தான் தேவனாச்சே அப்படின்னு சொல்லிட்டு இல்லை, அவங்க காணிக்கையை என்ன செய்கிறாங்க, அங்கே தேவனுக்கு படைக்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த காணிக்கைகளை குறித்த ஒரு காரியத்தை நம்ம பார்க்கலாம். 3 காணிக்கைகள் மாத்திரம்தான் இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அநேக காணிக்கைகள் வந்திருக்கலாம், 3ஐ மாத்திரம் முக்கியத்துவப்படுத்தி இங்கே மத்தேயு எழுதியிருக்கிறார். பொன், வெள்ளை போலம், தூபவர்க்கம். ஸோ இந்த பொன் அப்படின்றது எதை குறிக்குது அப்படின்னு சொன்னோம்னா, அவருடைய ராஜரீகத்தை குறிக்கிறது, இயேசுனுடைய ராஜரீகம், ஹிஸ் ராயல்ட்டி. அதுக்கப்புறம் அந்த தூபவர்க்கம் எதை குறிக்கிறது என்று சொன்னால், அவருடைய தெய்வீகத்தை, ஹிஸ் டிவினிட்டி, அவருடைய தெய்வீகத்தை குறிக்கிறது. மூன்றாவதாக இந்த வெள்ளை போலம் எதை குறிக்கிறது என்று சொன்னால், அவருடைய பாடுகளையும் மரணத்தையும் அது நமக்கு குறிக்கிறதா இருக்கிறது. ஆமீன். ஹல்லேலூயா. கோல்ட், ஃப்ரான்கின்சன்ஸ் அண்ட் மிர். கோல்டு எதை குறிக்குது, ஹிஸ் ராயல்ட்டி. ஃப்ரான்கின்சன் ஹிஸ் டிவினிட்டி அண்ட் மிர் ஹிஸ் சஃபரிங். ஸோ நான் இப்படியா யோசிக்கிறேன், அவங்க பாருங்கள் எவ்வளோ ஒரு வெளிப்பாடோடு அந்த காணிக்கைகளை கொண்டு வந்திருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. ஆமீன். ஹல்லேலூயா. ஐ வாஸ் ரியலி அமேஸ்ட். அவங்க கொண்டு வந்த அந்த காணிக்கைகள் என்னை மிகவும் ஆச்சரியப்படுத்துகிறது. எப்படி ஒரு ப்ரொஃபட்டிக்கான ஒரு காணிக்கையை அவர்கள் செலுத்துகிறார்கள். ஆமீன். இன்றைக்கி கூட நாமளும் கூட அப்படி இருந்தால் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஒரு ப்ரொஃபட்டிக்கான ஒரு காணிக்கையை நாம் தேவனுக்கு செலுத்துவோம் என்று சொன்னால், அது தேவனுக்கு நிச்சயமாகவே மகிமையை கொண்டு வருகிறதாக இருக்கிறது. ஓகே, 3வது ஒரு கூட்டம் இயேசுவை தொழுது கொள்ளும்படிக்காக வராங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா, தேவதூதர்கள். ஏற்கனவே அவங்கள பற்றி நம்ம லூக்கால வாசித்தோம். ஆனால் அவங்க என்ன செஞ்சாங்கன்றதை தான் இப்போ நம்ம அதில் பார்க்க போகிறோம். லூக்கா 2வது அதிகாரம் 13, 14 அந்த வசனங்களை மாத்திரம் நம்ம வாசிக்கலாம். அந்த க்ஷணமே பரமசேனையின் திரள் அந்த தூதனுடனே தோன்றி, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். ஆமேன். ஹல்லேலூயா. அப்போ இங்கே என்ன எழுதியிருக்குதுன்னு பார்த்தா, பரமசேனையின் திரள். ஆமேன். த ஹெவன்லி ஹோஸ்ட். ஒரு காமெண்ட்ரியில் அப்படி எழுதியிருக்கிறது, கண்களால் காணக்கூடாத பரமசேனையின் திரள்கள் ஒன்று கூடி. ஆமீன். அவர்கள் என்ன செய்கிறாங்க, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். Hallelujah. The seen and unseen host of heaven, they started worshiping God. Amen. Hallelujah. Hallelujah. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, அருமையான அந்த ஒரு பதம் இங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. புரோசிக்கினியோன்ற வார்த்தை
கிரேக்க பதம் இங்கே பயன்படுத்துகிறது. அதற்கு என்ன அர்த்தம் சொன்னால், அவங்க எப்படி பரமசேனையின் திரள் தேவனை துதித்தார்களாம். அவர்கள் பவ் டு ஹிம் ப்ரோசிக்கினையோ, அவர்கள் சாஷ்டாங்கமாய் விழுந்து, பவ், ஹல்லேலூயா, அவர்கள் அப்படியே சாஷ்டாங்கமாக விழுந்து தேவனை தொழுது கொண்டார்கள் என்று சொல்லி எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை நாம் வாசிக்கிற பொழுது இன்னும் நமக்கு தெளிவாய் அங்கே புரியும். மேலும் தமது முதற் பேரானவரை உலகத்தில் பிரவேசிக்க செய்த போது தேவதூதர் யாவரும் அவரை தொழுது கொள்ள கடவர்கள் என்றார். இங்கேயும் அந்த ப்ரோசிக்கினியோ அந்த வார்த்தை தான் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அப்போ அவங்க எப்படி தொழுது கொண்டார்கள்? கிட்டத்தட்ட சாஷ்டாங்கமாய் விழுந்து. கொஞ்சம் அப்படியே இமேஜின் பண்ணி பாருங்களேன். பரமசேனையின் திரள் வானத்தில் அந்த மேய்ப்பர்களுக்கு தோன்றுறாங்க. அவங்க எப்படி அங்கே அப்படி அவங்க சாஷ்டாங்கமாய் விழுந்து பணிந்து கொண்டார்கள் என்பதை கொஞ்சமாக நம்ம இமேஜின் பண்ணி பார்க்க முடியும் இல்லைங்களா? இன்றைக்கி ஒருவேளை ஏஐ யூஸ் பண்ணுற ஆளாக நீங்கள் இருந்தீங்கன்னு சொன்னீங்கன்னா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு, நீங்கள் அப்படியே அதை எக்ஸ்பிளைன் பண்ணி அங்கே போட்டு பாருங்கள். நிச்சயமாக ஏதாவது ஒரு இமேஜ் உங்களுக்கு அங்கே தரும். அது எப்படி அவங்க சாஷ்டாங்கமாய் விழுந்து பணிந்து கொண்டார்கள் பாருங்கள். எத்தனை அதிகமாய் நாம் அந்த இயேசுவை சாஷ்டாங்கமாய் விழுந்து பணிந்து கொள்ள வேண்டும் என்றது நம்மை நாமே நிதானித்து அறிய கடவுள். ஆமேன். ஓகே, அடுத்த ஒரு யார் இயேசுவை, அதாவது இயேசுவுக்கு பெயர் வைக்கும்படிக்காக 8வது நாள் அந்த பாலகனை ஆலயத்துக்கு கொண்டு போகிறாங்க. அங்கே யார் வந்து பார்க்குறா அப்படின்னு பார்த்தோன்னா நமக்கு எல்லாருக்கும் நன்றாக தெரியும். லூக்கா எழுதின சுவிசேஷம் அதே 2வது அதிகாரத்தில் 25வது வசனத்தை வாசித்தோம் என்று சொன்னால், அப்பொழுது சிமியோன் என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்தான். அவன் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவனாயும் இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருக்கிறவனாயும் இருந்தான். அவன் மேல் பரிசுத்த ஆவி இருந்தார். கர்த்தருடைய கிறிஸ்துவை நீ காணும் முன்னே மரணமடைய மாட்டாய் என்று பரிசுத்த ஆவியினாலே அவனுக்கு அறிவிக்கப்பட்டும் இருந்தது. அப்போ அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தோன்னா 28ல், அவன் அவரை தன் கைகளில் ஏந்தி கொண்டு தேவனை ஸ்தோத்தரித்து, ஹல்லேலூயா ஹல்லேலூயா, அவர் என்ன செய்கிறார்? ஒரு மிகவும் வயதான ஒரு தெய்வ மனிதர், பரிசுத்தாவி அவருக்குள்ளே இருந்தார். பரிசுத்தாவின் ஏவுதலினாலே அவர் ஆலயத்துக்கு வந்திருந்தார் என்று சொல்லி வாசிக்கிறோம். அந்த 8ஆம் நாளில் இயேசுவை தேவாலயத்தில் அர்ப்பணிக்கிறதுக்காக கொண்டு வராங்க. அப்போ அவர் அங்கே வந்து அந்த பாலகனை கையில் ஏந்தி அவர் என்ன செய்கிறார்? 28ல் எழுதியிருக்கு, அவர் தேவனை ஸ்தோத்தரித்து. ஆமீன். வயது ஒரு காரணமே அல்ல நாம் தேவனை ஸ்தோத்தரிக்காமல் மகிமைப்படுத்தாமல் இருப்பதற்கு. அந்த முதிர்ந்த வயதிலும் இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அவர் சொல்கிறாரு, இப்பொழுது என்ன நீங்கள் என்ன செய்யுங்க, சமாதானத்தோட என்னை போக விடுகிறீர் அப்படின்னு சொல்கிறார். அப்போ என்ன சொல்கிறாருன்னா, ஒரு மனுஷன் தன்னுடைய மரணத்துக்காக காத்து கொண்டிருக்கிற ஒரு வயது முதிர்ந்த ஒரு சிமியோன், அவர் என்ன செய்கிறாரு? தேவனை தன்னுடைய கரங்களில் ஏந்து கொண்டு ஸ்தோத்தரித்து. இன்றைக்கு நாம் தேவனை இருதயத்தில் சுமந்து கொண்டிருக்கிற நாம் அவரை ஸ்தோத்தரிக்க மகிமைப்படுத்த எத்தனை அதிகமாய் நாம் இருக்கிறோம்? அதிகமாக முன்னேறிட்டு இருக்கோமா, இல்லை அதிகமாக பின்னேறிட்டு இருக்கோம்? அதிகமாய் தேவனை மகிமைப்படுத்தி கொண்டு இருக்கிறோமா? கலாத்தியருக்கு எழுதின நிருபத்தில் பவுல் இப்படியா சொல்றார், ஆவியிலே ஆரம்பம் பண்ணின நீங்கள் இப்போ மாமிசத்தில் முடிவடைய போகிறீர்களா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறார் இல்லையா? அதுக்கான அர்த்தங்கள் நமக்கு நல்லா தெரியும், அது உள்ள எல்லாம் நம்ம போகலை. ஒருவேளை ஆரம்ப காலத்தில் நம்ம நல்லா அதிக உற்சாகமாய் தேவனை ஆராதிப்பதிலும் மகிமைப்படுத்துவதிலும் தேவனுக்கு ஊழியம் செய்வதிலும் தேவனுடைய மற்ற காரியங்களிலும் ரொம்ப உற்சாகமாய் நாம் தீவிரமாய் மேய்ப்பர்களை போல தீவிரமாய் இந்த தேவ தூதர்களின் சேனைகளைப் போல அப்படியே பயங்கரமாக ஆண்டவர் ஆராதிச்சுக்கிட்டு சிமியோனை போல வயது எல்லாம் ஒரு பெரிய பொருட்டே இல்லை, உடம்பு சரியில்லைன்னா கூட தேவனுடைய ஆலயத்துக்கு கடந்து வந்து ஆராதித்து மையப்படுத்தி கொண்டிருந்த நாம இப்போ நம்முடைய நிலைமை என்ன? தேவனுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்துறோமா, இல்லை மற்ற காரியங்களுக்கா என்ன செய்து கொண்டு இருக்கிறோம்? அவர் ஒருவேளை வயது நான் ரொம்ப வயதானவன், நான் நடக்க முடியாதுன்னு சொல்லி வீட்டிலே இருந்திருக்கலாமே. தேவன் என்னை தேடி வரட்டும்னு காத்திருக்கலாமே ஒருவேளை. ஆனால் அவர் தேவனை தேடி கடந்து வருகிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கும் நம்மை அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? நம்மை உற்சாகப்படுத்தி கொண்டு நமக்காக வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறார். நாம் பரிசுத்த ஆவியின் அந்த வார்த்தைகளை கேட்டவர்களாய் கர்த்தரை ஆராதிக்க, ஸ்தோத்தரிக்க, மகிமைப்படுத்த, ஊழியம் செய்ய நாம் நம்மை ஒப்பு கொடுப்பது மிகவும் நல்லது. ஆமேன். ஹல்லேலூயா. நாம் எல்லாரும் அறிந்தபடி இயேசுனுடைய வருகையின் காலங்களில் நாம் இருக்கிறோம். வருகை எப்பொழுது வேண்டாலும் நடக்கலாம். நம்மை நாம் ஆயத்தப்படுத்துவது நமக்கு சிறந்தது. அடுத்த ஒரு ஆள் யார் என்று பார்த்தோம் என்று சொன்னால்,
அன்னாள் என்னும் தீர்க்கதரிசி. லூக்கா அதே 2வது அதிகாரம் 36, 37 இந்த வசனங்களை வாசித்தோம் என்று சொன்னால், அங்கே ஆசேருடைய கோத்திரத்தாலும் பானுவேலின் குமாரத்தியுமாகிய அன்னாள் என்னும் ஒரு தீர்க்கதரிசி இருந்தால், அவள் கன்னி பிராயத்தில் விவாகமானது முதல் 7 வருஷம் புருஷனுடைய வாழ்ந்தவளும் அதிக வயது சென்றவளுமாய் இருந்தாள். இவங்களுமே அதிக வயது சென்றவர்கள். ஓகே, அடுத்த வசனம், அவங்களுக்கு கிட்டத்தட்ட 84 வயது என்று சொல்லி அவங்க தெளிவாக எழுதியிருக்கு. தேவாலயத்தை விட்டு அவங்க நீங்காமல் இரவும் பகலும் உபவாசித்து ஜெபம் பண்ணி ஆராதனை செய்து கொண்டு இருந்தாள். அவளும் அந்நேரத்திலே வந்து நின்று கர்த்தரை புகழ்ந்து எருசலேமிலே மீட்புண்டாக காத்திருந்த யாவருக்கும் அவரை குறித்து பேசினாள். ஆமேன். அவங்களும் அந்த நேரத்தில் வந்து இயேசுவை என்ன செய்கிறாங்க? புகழ்ந்து. அது மாத்திரம் இல்லை, எருசலேமிலே மீட்புண்டாக காத்திருந்த யாவருக்கும் அவரை குறித்து பேசினாள். இவர்தான் அவர் என்று சொல்லி, இவர்தான் அந்த மீட்பர், இவர்தான் அந்த இரட்சகர் என்று சொல்லி அவங்களும் என்ன செய்கிறாங்க? அங்கே மற்றவங்களுக்கும் அவரை புகழ்வது மாத்திரமல்ல, மற்றவங்களுக்கும் போய் அந்த சுவிசேஷ செய்தியை என்ன செய்கிறாங்க? சொல்கிறாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் எல்லாம் நன்றாய் புரிந்து கொள்வோம் என்று விசுவாசிக்கிறேன். நான் இன்றைக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறேன்? கர்த்தரை புகழ்வதோடு மாத்திரமல்ல, அவரை குறித்து நான் போய் மற்றவர்களுக்கு அறிவிக்கிற வேலையை செய்கிறேனா இல்லையா என்று நாம் நிதானித்து அறிவோம். இந்த கூட்டங்கள் வந்து தேவனை என்ன செய்கிறாங்க? அவங்க தேவனை பணிந்து கொள்ளும்படியாக வர்றாங்க, தேவனை புகழ்கிறாங்க, தேவனை ஸ்தோத்தரிக்கிறாங்க, தேவனை என்ன செய்கிறாங்க? அவங்க அப்படியே தாழ விழுந்து பணிந்து கொள்கிறாங்க. அது மாத்திரம் இல்லை, தேவனுக்கு காணிக்கைகளை படைக்கிறாங்க. எப்படிப்பட்ட ஒரு காணிக்கை? ஒரு தீர்க்க தரிசனமான ஒரு காணிக்கையை படைக்கிறாங்க. அவர் ராஜா என்று அறிவிக்கிற ஒரு காணிக்கை, அவருடைய பாடுகளையும் மரணத்தையும் அறிவிக்கிற ஒரு காணிக்கை, அவருடைய தெய்வீகத்தை அறிவிக்கிற ஒரு காணிக்கையை அங்கே படைத்து அவர்கள் தேவனை மகிமைப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, அவர்கள் என்ன செய்கிறாங்க? தேவனை மகிமைப்படுத்தி துதிக்கிற ஒரு காரியத்தையும் நாம் வாசிக்கிறோம். அது மாத்திரமல்ல, அவங்க என்ன செய்கிறாங்க? மேய்ப்பர்களும் சரி, அன்னாள் என்கிற தீர்க்கதரிசியும் சரி, அவங்க என்ன பண்ணுறாங்க? இதை போய் மற்றவர்களுக்கு பிரசித்தம் பண்ணினார்கள். ஆமீன், அல்லேலூயா. மிகவும் முக்கியமான ஒரு காரியம். ஒருவேளை இன்றைக்கு நான் இயேசுவை அறிந்திருக்கிறேன், நான் மாத்திரம் இந்த கிறிஸ்மஸை கொண்டாடிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, நீங்கள் மாத்திரம் கிறிஸ்மஸ் கொண்டாடக்கூடாது. இந்த நற்செய்தியை நாம் என்ன செய்ய வேண்டும்? மற்றவர்களுக்கு சென்று அறிவிக்க வேண்டும். ஆமீன். ஒருவேளை மத்திய 28ஆம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த பெரிய கட்டளை, தி கிரேட் கமிஷன் நம்ம வாசிக்கலாம் இல்லையா? ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி அப்படின்னு அங்கே வாசிக்கிறோம். அது பெரிய கட்டளைக்கு நம்ம கீழ்ப்படியணும். ஆனால் அவர் பிறப்பிலேயே அந்த நற்செய்தியை அவர்கள் அறிவித்தார்கள். அன்னாள் என்கிற தீர்க்கதரிசி 84 வயதுடைய அந்த விதவையான அந்த தீர்க்கதரிசி அவர்களும் அறிவித்தார்கள், மேய்ப்பர்களும் அவர்கள் என்ன செய்தார்கள்? பிரசித்தம் பண்ணினார்கள் என்று சொல்லி வசனத்தில் வாசிக்கிறோம். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இந்த வருடம் நமக்கு ஒரு வித்தியாசமான வருடமாக இருக்கட்டும். ஆமீன். ஒருவேளை வருஷத்தில் ஒரு நாள் கிறிஸ்மஸ் கொண்டாடுற ஆளாக நீங்கள் இருந்தீங்கன்னா டெய்லி கொண்டாடுங்க. ஆமீன், அல்லேலூயா. எல்லா நாளும் கிறிஸ்துவை மகிமைப்படுத்துகிற நாள், எல்லா நாட்களும் கிறிஸ்துவை பற்றி நாம் அறிவிக்கிற நாட்கள். ஆமீன், அல்லேலூயா. இதைத்தான் அன்று அவர்கள் செய்தார்கள். ஏன் நாம் இன்னைக்கு செய்யக்கூடாது? ஆமீன். கர்த்தருக்குள்ளே நம்ம ஒப்பு கொடுப்போம், ஆண்டவருடைய கரத்தில் நம்ம அர்ப்பணிப்போம், ஒரு தீர்மானம் எடுப்போம். ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்தரித்து துதித்து, ஓகே கொண்டாட்டங்கள் இருக்குது, ஒருவேளை நல்ல சாப்பாடு, நல்ல டெக்கரேஷன், எல்லாத்தோடும் நம்ம என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, அதோடு கூட அந்த நற்செய்தியை போய் நம்ம அறிவிக்கிறவர்களாய் காணப்படுவோம். வெறும் இன்றைக்கு மாத்திரமல்ல, எல்லா நாட்களும் அதே ஒரு குதூகலத்தோடு கொண்டாட்டத்தோடு நாம் தேவனை அறிவிக்கிறவர்களாக காணப்படுவோம். இதுதான் ஒரு உண்மையான கிறிஸ்மஸாக இருக்கும். ஆமேன், அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. நல்லா என்ஜாய் பண்ணுங்க, நல்லா சாப்பிடுங்க, அதே நேரத்தில் மற்றவர்களுக்கும் போய் இந்த நற்செய்தியை அறிவியுங்கள். ஆமேன், அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.